பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் கார்கே தீவிரவாத தாக்குதலை அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்றார். பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை ஒன்றிய அரசு கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்திய கார்கே இந்த தாக்குதலுக்கு வழிவகுத்தது யார் என்றும் பாதுகாப்பு தோல்விக்கு யார் காரணம் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். ಪಹಲ್ಗಾಮ್ ಯಾವ ಊರಿಗೆ ನೀವು ಹೋಗ್ತೀರಿ ಅಲ್ಲಿ 3 ಸ್ತರದ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಇರ್ತದೆ. ಒಂದು ಬಾರ್ಡರ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಫೋರ್ಸ್ ಇರ್ತದೆ, ಇನ್ನೊಂದು ನಮ್ಮ CFR ಅಂದ್ರೆ ಈ ನಮ್ಮ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಇದು ಪೊಲೀಸರು CR ಇವ್ರು ಇರ್ತಾರೆ, ಇನ್ನೊಂದು ಲೋಕಲ್ ಪೊಲೀಸ್ ಇರ್ತದೆ. 3 ತರದ ಅಲ್ಲಿ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಇದ್ರು ಹೇಗೆ ಅವರು ದಾಳಿ ಮಾಡಿದ್ರು, ಹೇಗೆ ಅಲ್ಲಿ ಟೆರರಿಸ್ಟ್ ಬಂದು 26 ಮಂದಿಗೆ கொலை ಮಾಡಿದ್ರು. நாட்டின் முக்கிய பிரச்சனையாக உள்ள பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களையோ தாக்குதல் நடந்த இடத்தையோ பிரதமர் பார்க்கவில்லை என்றும் அவர் விமர்சனம் செய்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காமல் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் பேசியதாக கார்கே குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.